தான் வழங்கும் நாட்டின் கண்ணில் உள்ள பல மொழிகட்குத் தலைமையும் அவற்றின் மிக மிக்க மேதக உடையுமுள்ள மொழியே என்னன்னா உயர்மொழி எனப்படும். தான் வழங்கும் நாட்டிற்பயிலும் மற்றைய மொழிகளின் உதவியின்றி தனித்து இயங்கவல்ல ஆற்றல் கொண்ட மொழி தனிமொழி. திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய மொழி புகழ் செம்மொழி என்று கூறியவர் சூரியநாராயண சாஸ்திரி. மனிதன் தன் வாழ்வில் விட வேண்டிய அழுக்காறுகள் எவை என்று திருவிக அவர்கள் கூறுகிறார். நாடு, மொழி, சமயநெறி, சாதி ஆகியவை. எல்லா மொழிகளுக்கும் அடிப்படை ஒன்றே, அஃது ஒலி அல்லது நாதம் என்று கூறியவர் திருவிக. எச்சபை பொதுவென இயம்பினர் அறிஞர்கள், அச்சபை இடங்களும் அருட்பெருஞ்சோதி என்று அருளியவர் ராமலிங்க சுவாமிகள். சாதியும் மதமும் சமயமும் தவிர்த்தேன், சாத்திர குப்பையும் தனந்தேன் என்ற பாடலை பாடியவர் ராமலிங்க சுவாமிகள். மேல்நாட்டு அறிஞரான ஜான்சன் இடத்தில் கவிதை என்பது யாது என்ற வினாவை எழுப்பியவர் பாஸ்வெல். ஒளியை நாம் அறிவோம், ஆனால் அது இன்னதென்று சொல்வது எளிதல்ல. இது போலவேதான் கவிதையும். கவிதை இது அல்ல என எளிதில் கூறிவிடலாம். ஆனால் இன்னதுதான் கவிதை என்று வரையறுத்தல் எளிதல்ல என்று ஜான்சன் யாரிடம் கூறினார்? பாஸ்வெல். வசனத்திற்கும் கவிதைக்கும் ஒரு இலக்கணம் வகுத்தவர் கோலரிட்ஜ். சொற்களை சிறந்த முறையில் வைப்பது வசனம் என்றும் சிறந்த சொற்களை சிறந்த முறையில் வைப்பதுதான் கவிதை என்று கூறியவர் கோலரிட்ஜ். கோலரிட்ஜ் அவர்களின் நண்பர் பெயர் வேர்ட்ஸ்வர்த். ஆற்றல் நிரம்பிய சொற்கள் தாமாக பொங்கி வழிவதுதான் கவிதை என்று கூறியவர் வேர்ட்ஸ்வர்த். கால்வாய் இல்லாத இடத்தில் பெய்த ஒளிமலை கவிதை என்று கூறியவர் கீட்ஸ். கவிதை என்பது ஆற்றலின் சிகரம் என்றும் ஆற்றல் தனது வளப்புயத்தில் தலை சாய்த்து பாதி உறங்கிக் கொண்டிருக்கும் நிலை என்று கவிதையை பற்றி கூறிய அறிஞர் கீட்ஸ். பேராசிரியர் எஸ். வையாபுரி பிள்ளை கூறும் கவிதையின் இயல்புகள் மொத்தம் எத்தனை? முதல் இயல்பு செய்யுள் வடிவில் அமைந்திருத்தல் வேண்டும். இரண்டாம் இயல்பு உலக உண்மைகளை காட்டிலும் பாவனா சக்தியின் இயல்புகளை பெரும்பாலும் மேற்கொள்ள வேண்டும். மூன்றாவது இயல்பு கவிதை ஒரு கலை, இன்பம் விளைத்தலே அதன் தலையாய நோக்கம் என்பது வெளிப்படை. நான்காவது இயல்பு ஆன்மாவின் இயல்புகளை வெளியிடும் கவிதைகளே சிறந்த கவிதைகள். சீரிய உணர்ச்சிக்குரிய காரணங்களை பாவனா சக்தியால் குறிப்பிடுவதே கவிதையாகும் என்று கவிதையை பற்றி கூறியவர் ஜான் ரஸ்கின். பல்வகை தாதுவின் உயிர்க்குடல் போர்பல என்ற பாடல் மூலம் கவிதை பற்றி கூறிய அறிஞர் பவணந்தி. பித்தர் சொன்னவும் பேதையர் சொன்னவும் பத்தர் சொன்னவும் பண்ண பெறுபவோ என்று பாடியவர் கம்பர். சமீப காலத்தில் எல்லா கவிஞர்களும் பைத்தியக்காரர்களே என்ற முடிவுக்கு வந்த அறிஞர் ராபர்ட் பட்டன். உள்ளத்தில் உண்மையொளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் என்று பாடிய புலவர் பாரதியார். யாருடைய கவிதைகள் எளியதாய் வெள்ளையாய் உள்ளன என்று பேராசிரியர் எஸ். வையாபுரி பிள்ளை கூறுகிறார். கம்பர். புவியினுக்கனியாய் ஆன்ற குரல் தந்து குலத்திற்றாகி என்ற பாடலை பாடியவர் கம்பர். வாழ்க்கையில் முயற்சி செய்பவர்களை முயல்வாருள்ளாந்தலை என்று சிறப்பித்தவர் திருவள்ளுவர். முந்தையிருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் முன்பர் நனிநாகரிகர் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. உள்ளது சிறப்போர் உளரெனப்படார் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தகை. சிறப்பில் சிதறும் உறுப்பில் பிண்டமும் கூணும் குரலும் ஊமும் செவியும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. காணார் கேளார் கால முற்பட்டோர் பேணா மக்கள் பேசார் பிணியோர் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை. உலகம் நாடாகவது இருக்கட்டும், காடாகவாவது இருக்கட்டும், எங்கே நல்லவர்கள் இருக்கின்றார்களோ அங்கே அதுவும் நல்லதாக இருக்கும் என்ற கருத்து கொண்ட பாடல்கள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. மக்கள் நாகரிகம் எத்தனை நிலைகளை கொண்டதாக பாவனார் கூறுகிறார்? 4 நிலைகள். குறி, முல்லை, மருதம், நெய்தல், நகரம் ஆகியவை. முதலில் குறிஞ்சி நிலத்திற்கே உரிய விலங்கு பசு. பகடு நடந்த கூழ் என்ற வரி இடம்பெற்ற நூல் நாலடியார். முனிவரும் பார்ப்பாரும் ஆனிரையும் மழையும் முடிடை வேந்தரும் உலகும் என்ற வரி பாடப்பட்டுள்ள நூல் தொல்காப்பியம். முனிவரும் பார்ப்பாரும் ஆனிரையும் மழையும் முடியுடை வேந்தனும் உலகும் என்னும் அறுவுரை வாழ்த்தல் என்று உரைத்தவர் நச்சினார்க்கினியார். வாழ்க அந்தணர் வானவர் ஆணினம் என்று கூறியவர் திருஞான சம்பந்தர். கோவனும் மக்களும் அரசன் கையிலுள்ள செங்கோலும் அவன் ஆயன் போன்றவன் என்னும் கருத்தை வலியுறுத்தும் நூல் எது? சீவக சிந்தாமணி. கிறிஸ்தவன் சமய ஆசிரியர் ஆங்கிலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? மேய்ப்பர். கோவன் சிவன் என்ற வார்த்தை இடம்பெற்ற நூல் அகநானூறு மற்றும் நித்திலக்கோவை. கடுகை தழைத்து ஏழ்கடலை புகத்தி குறுகத்தரித்த குரல் என்று திருக்குறளை போற்றியவர் இடைக்காடனார். அறுசுவை உண்டி அமர்ந்தில்லால் ஊட்ட மறுசிகை நீக்கியுண்டாரும் என்ற பாடலிடம்பெற்ற நூல் நாலடியார்.
சில ஆண்டுகளுக்கு எங்கு நடந்த அகழ்வாராய்ச்சியில் புத்த விகாரம் என்றும் பொருள்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யும் முகத்துவார கட்டாயமும் அகழ்வாயில் கண்டறியப்பட்டன. பூம்புகார். தமிழகத்தில் இன்று காணப்பெறும் கோவில்களில் மிகவும் பழமையான குடைவரை கோயில் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பிள்ளையார்பட்டி என்னும் ஊரின் கோயில். எந்த ஆண்டு முதல் குடைவரை கோயில் அமைக்கும் பணி முற்றிலுமாக நின்று போனது? கிபி 9ஆம் நூற்றாண்டு. தனித்தனி குன்றுகளை செதுக்கி கோயிலாக்கும் முறைகளை எந்த மன்னர்கள் காலத்தில் நிலவியிருந்தன? பல்லவர் மற்றும் பாண்டியர். எந்த ஆண்டு முதல் தனித்தனி குன்றுகள் செதுக்கி கோயிலாக்கும் படைக்கும் முறைகள் நின்றுவிட்டது? கிபி 8ஆம் நூற்றாண்டு. கற்களை ஒன்றோடு ஒன்றாக அடுக்கி அமைக்கும் கோவில் பணி எந்த மன்னர்கள் காலத்தில் நிலவி வந்தது? பல்லவர், பாண்டியர். கோவில்களில் கோபுரம் அமைத்தல் யாருடைய காலத்தில் தொடங்கி யாருடைய காலத்தில் உன்னத நிலையை அடைந்தது? பல்லவர் காலத்தில் தொடங்கி விஜயநகர காலத்தில் உன்னத நிலையை அடைந்தது. மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோவில்கள் சிலவற்றை கூறுக. கடற்கரை கோவில் பல்லவர் காலம். கடற்கரை கோயில் கைலாயநாதர் கோவில் பல்லவர் காலம். எங்கெங்கே இருந்துச்சுன்னா மாமல்லபுரம், காஞ்சிபுரம். திருத்தளிநாதர் கோவில் பாண்டியர் காலம். எங்கே இருக்குன்னா திருப்பத்தூர். விஜயாலய சோழீச்சுரம், ராஜராஜேஸ்வரம், தஞ்சை பெருவுடையார் கோவில், கங்கை கொண்ட சோழர் எல்லாமே என்னன்னா சோழர் காலம். கோவில் உள்ள ஊர் நார்த்தமலை, தஞ்சை, கங்கை கொண்ட சோழபுரம். ஐராவரேஸ்வரர் கோயில் சோழர் காலம், தாராசுரத்தில் இருக்குது. திரிபுவன வீரேஸ்வரம் சோழர் காலத்தில் திரிபுவனத்தில் இருக்குது. யானையின் உருவத்தை செதுக்குவதில் எந்த மன்னர் காலத்து சிற்பிகள் கை தேர்ந்தவர்களாக விளங்கினர்? பல்லவர் காலத்து சிற்பிகள். சோழர் கால சிற்பிகளின் சிற்பக்கலை வல்லமைக்கு உதாரணமாக கூறப்படும் சிற்பங்கள் இராமாயண காட்சிகள், சிவபுராண காட்சிகள். விஜயநகர நாயக்கர் காலத்தில் எந்த கலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து சிற்பம் செதுக்கப்பட்டது? மனிதத்தன்மைக்கும் உடற்கூறுகளுக்கும் தரப்பட்டன. எந்த ஆண்டுக்கு முன்பிருந்தே தமிழ்நாட்டில் செப்பு படிமக்கலை மிக உன்னத நிலையில் வளர்ச்சி பெற்றிருந்தது? சுமார் 2800 ஆண்டுக்கு முன்பிருந்தே. தெய்வச்செப்பு திருமேனி என்னும் செப்பு படிமக்கலை கண்டறியப்பட்ட இடம் திருநெல்வேலி மாவட்டம் ஆதிச்சநல்லூர். செப்பு படிமக்கலைனா திருநெல்வேலி மாவட்டம் ஆதிச்சநல்லூர்.